தமிழ்நாட்டுல மறுபடியும் ஒரு ஆணவ படுகொலையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நபரை ஓட ஓட வெட்டி கொண்டிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலத்தை சேர்ந்தவர் தான் 28 வயசான வைரமுத்து. இவரு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வீலர் மெக்கானிக்கா இருக்காரு. இவரும் அதே பகுதியை சேர்ந்த 26 வயசான மாலினி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் கடந்த 10 வருஷமா லவ் பண்ணிட்டு வராங்க. இந்த மாலினி MBA முடிச்சுட்டு சென்னையிலயும் ஒர்க் பண்றாங்க. என்னதான் இந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒரே கம்யூனிட்டியா இருந்தாலும் இந்த மாலினியோட அம்மா வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனாலயே இவங்களோட லவ்வுக்கு அகைன்ஸ்டாவும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த மாலினியோட அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வைரமுத்து வேலை பார்க்குற இடத்துக்கு போய் சண்டையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னெல்லாம் அன்னைக்கே தட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வைரமுத்து மேல கம்ப்ளைண்டும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சோ ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சதுல இந்த மாலினி நான் மேரேஜ்னு பண்ணுனா வைரமுத்துவை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோபமான மாலினியோட ஃபேமிலி இனிமேல் எங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம நீங்க எப்படி வாழ்ந்துடுறீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டும் போறாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த வைரமுத்துவும் மாலினியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்னையில மாலினி தங்கியிருக்க இடத்துல இருக்கு அப்படின்றதுனால அதை எடுக்கிறதுக்காக மாலினி சென்னைக்கு கிளம்புறாங்க. இந்த நிலையில தான் கடந்த திங்கக்கிழமை தன்னோட வேலையை முடிச்சுட்டு 2 வீலர்ல வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்த வைரமுத்துவ மாலினியோட பிரதர்ஸான குகனும் குணாலும் சேர்ந்து சராமாரியா வெட்டிட்டு தப்பிச்சும் ஓடிடுறானுங்க. ரொம்பவே படுகாயமடைந்த இந்த வைரமுத்துவ மீட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்றாங்க. ஆனா பரிதாபமா வைரமுத்து இறந்தும் போறாரு. அதான் பொண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. அவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடுறதை விட்டுட்டு இதெல்லாம் தேவைதானா? இவங்க எல்லாம் எப்ப திருந்த போறாங்கன்னே தெரியல. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.